பாட்டி என்ன சொல்றீங்க? அம்மா எனக்கு பொண்ணு பாத்துட்டாங்களா? பாட்டி இந்த விஷயத்தை என்னால நம்பவே முடியல. இப்பதான் அஸ்வின்ட்ட பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொல்றீங்க. ஹாப்பியா இருக்கு பாட்டி. ஆமா பாட்டி, நான் தான் அம்மாட்ட சொன்னேன் சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அதுக்காக அம்மா இவ்வளவு சீக்கிரமா பொண்ணு பார்ப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாட்டி. ஏய் ஜாலி அஸ்வின் பாத்தியா? ஏன் பாட்டி பிடிக்கல உங்களுக்கு? டேய் அஸ்வின், இங்க பாட்டி சிரிக்கிறாங்கடா. பாட்டி போதும் போதும் சிரிச்சது. ஆமா பாட்டி, எங்க அம்மாக்கு பிறந்த நாங்களும் அழகோ அழகுதான். அஸ்வின் சும்மா இருடா, பாட்டி ஏதோ சொல்ல வராங்க கேட்டட்டும். பாட்டி என்ன சொன்னீங்க? பாட்டி அம்மா பார்த்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. பாட்டி அதான் அவங்க வீட்டு பொண்ண அண்ணா கல்யாணம் பண்ணிருக்கான்ல, சொந்த விட்டு போவாது. எனக்கு அம்மா பார்த்த பொண்ணு தான் வேணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. அம்மா எனக்காக பொண்ணு பார்த்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் கூட அம்மா எனக்கு பேசினதை பார்த்துட்டு இப்ப பொண்ணு பாப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் பொண்ணு பார்த்துட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாட்டி. பாட்டி எனக்கு அவ்வளவு பிடிக்கவே பிடிக்காது பாட்டி. அம்மா பார்த்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். பாட்டி நான் நல்லா யோசிச்சுட்டேன், எங்க அம்மா பேச்ச நான் மீறவே மாட்டேன். அம்மா பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். டே அஸ்வின், நான் சொல்லல எங்க அம்மா எனக்காக பொண்ணு பாத்துருவாங்கன்னு. பாத்தியா, நான் கேக்குறதுக்குள்ள எனக்கு பொண்ணு பாத்துட்டாங்க. இனி என்னோட வாழ்க்கை வேற லெவல்ல இருக்க போதுடா. ஆமாண்டா ஆமாண்டா. பாட்டி எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி இந்த நல்ல விஷயத்த சொன்னதுக்கு. இப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு இந்த வீடு முழுக்க சுத்திடுவேன். டேய் நீ சும்மா இருடா, எனக்கு இருக்க சந்தோஷத்துக்கு பாட்டியை சுத்தி சுத்தி தூக்கிட்டு ஓட போறேன். சும்மா இருங்க பாட்டி, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே, நூறையால் செய்த சிலையாணி, இப்படி உன்னை தூக்கி கொண்டு வீடு முழுதும் சுற்றவா, வழியில் கொஞ்சம் கை வலித்தாலும் மாடியில் இருந்து கீழே போட்டு விடவா.
மம்மி நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மம்மி. என்னல செஞ்சிட்டே முதல்ல பாட்டி கீழ இறக்கி விடு. சரோஜா பாத்து பாத்திரமா இறக்கி விட சொல்லுமா. ஏலே பாட்டி இறக்கி விடு முதல்ல மெதுவா. ஏலே சந்திரு ஏக்ல பாட்டி தூக்கிட்டு தெரியா பொம்மை தூக்குன மாதிரி. மம்மி நான் ஹாப்பியா இருக்கேன் மம்மி. ஹாப்பியா தான் கேங்க கொண்டலான்னு பாக்குறியா? இல்ல மம்மி சந்தோஷத்துல தான் பாட்டியை தூக்கிட்டு வந்தேன். அப்படி என்ன சந்தோஷம் வந்துட்டு? மம்மி நீங்க பண்ண வேலைக்கு நான் சந்தோஷப்படாம எப்படி இருக்க முடியும்? ஏமா இவன் என்ன சொல்லியா எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படியானா? சரோஜா அவனுக்கு நீ பொண்ணு பார்த்துட்டான்னு ஒரு வார்த்தை தான் போய் சொன்னேன். அதுக்கு தான் நீ இப்படி தூக்கிட்டு சுத்தியா? எஸ் மம்மி ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்க எனக்கு பொண்ணு பார்த்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மம்மி. சந்திரு உண்மையா பூ? ஆமா மம்மி சந்தோஷப்படாம எப்படி இருக்க முடியும்? நீங்க எனக்காக இவ்வளவு முக்கியமான வேலைகள் இருந்தோம் அதெல்லாம் விட்டுட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு மம்மி. அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூ. ஏங்க என்னமோ சொன்னியே என் மகன்கிட்ட கேட்டு முடிவெடு அவன் இப்போதைக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு சொன்னியே பாத்தீங்களா? பொண்ணு பார்த்துட்டேன்னு எவ்வளவு சந்தோஷப்படியா பாருங்க. அவனே கேட்டாங்க கல்யாணம் பண்ணி வை நீ இல்லனா இப்ப நான் எப்படி அவனுக்கு பொண்ணு பாப்பேன்? சரோ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தேன். சந்துரு நிஜமாலே உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காப்பா? பா எனக்கு பிடிக்கணும்னு அவசியமே இல்ல, அம்மாக்கு பிடிச்சா போதும். அம்மா ஒரு மரத்தை காமிச்சு இதுக்கு தாலி கட்டுன்னு சொன்னாலும் நான் கட்டுவேன்ப்பா. ஏன் ஒரு கழுதைய கூட்டிட்டு வந்து இதை கட்டி உன் பொண்டாட்டிய வச்சுக்கன்னு சொன்னா கூட நான் வச்சுப்பேன். ஏய் சந்துரு நீ எப்படி பேசியது? அம்மைக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா நீங்க சொல்லி நான் எதமா மறுத்திருக்கேன்? இந்த உடல் உயிர் நீங்க தந்ததுமா, அதனால நீங்க என்ன செய்யுன்னு சொன்னாலும் நான் அப்படியே செய்வேம்மா. ஏன் கிணத்துல போய் குதிடான்னு சொன்னா கூட உடனே குதிச்சிருவேன். இங்க பார்ப்பா சந்திரு நீ அப்படிலாம் பேசாத. நீ நல்லா இருக்கணும். கிணத்துல எல்லாம் குதிக்காண்டா அம்மா பாத்துக்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாலே போதும். நீ என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா சந்தோஷமா வாழணும். பியாதி இருப்பா அந்த மூக்காயை கட்டுறதுக்கு என்ன மாதிரி தலையில நிக்காமே? அப்படி என்ன பெரிய உலகழகியாவா? செடியை விட அழகா இருக்கா? செடி எவ்வளவு அழகான பிள்ளை, படிச்ச பிள்ளை, நல்ல வசதியான வீட்டு பிள்ளை. அவளுக்கு கைக்கு ஒரு வேலை இல்ல காலுக்கு ஒரு வேலை இல்ல விரல் நகத்துக்கு தான் இந்த பிள்ளை வருமா? இவளை கட்டிக்கிறதுக்கு இவ இப்படி குதிக்கா? நான் கூட சாரோஜா தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியா இவனுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். எப்படியாவது இவன் மனசை மாத்தி என் பியாத்தி இவனுக்கு கட்டி வச்சிடலாம்ல நினைச்சேன். இவன் என்னடா சாரோஜாக்கு மேல இருக்கா? அப்போ நம்ம கண்ட கனவு படிக்காதோ? அந்த மூக்காய் தான் இந்த வீட்டுக்கு வருவாளோ? மா என்னைக்குமா எனக்கு கல்யாணம்? சந்திரு பூ வைக்க போவல அன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் பூ. அதுக்கு பிறகு நிச்சயதார்த்தம், அதுக்கு பிறகு தான் கல்யாணம். அம்மா எதுக்காகமா எல்லாத்தையும் தனித்தனியா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரே நாள்ல எல்லாத்தையும் வச்சுக்கலாம்ல? அப்படிலாம் வைக்க கூடாதியா, தனித்தனியா தான் வைக்கணும். உங்க அண்ணன் கல்யாணத்தை தான் கண்குளூர பார்க்க முடியல. தாலி கட்டுற நேரத்துக்கு போனோம் பார்த்துட்டு வந்தோம். ஆனா உன் கல்யாணத்தை அப்படி இல்ல, ஒண்ணு ஒன்னையும் சிறப்பா செய்யன்னு அம்மா ஆசைப்படியே. அதனால முதல்ல அந்த பிள்ளைக்கு பூ வைக்க போவோம். அதுக்கு பிறகு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நிச்சயம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சா போதும். மா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பூ வைக்க போற அன்னைக்கு gift கொடுக்கணுமா? ஏதாவது gift வாங்குறதுக்கு எனக்கு பணம் வேணும். என்னப்பா கொடுக்கன்னு ஆசைப்படியா? மோதிரம் மாதிரி நிச்சயத்துக்கு தான் போட்டேன் சந்துரு. சரிம்மா அப்படின்னா போன் வாங்கி கொடுக்குறேன். நானே ஒரு சிம்மு வாங்கி போட்டு கொடுத்துட்டா அடிக்கடி அந்த பொண்ணு கூட பேசிப்பேன்ல. ஏங்க நம்ம மகனை பாத்தீங்களா? ஆமா சரோஜா இந்த விஷயம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. சந்துரு இந்த அளவுக்கு மாறி இருக்கானே. ஏய்யா சந்துரு நீ ஆசைப்படும் போது அம்மா வேண்டாம்னு சொல்லுவேனா? எவ்வளவு ரூபாயா வேணும் போன் வாங்கக்கு? அண்ணன்கிட்ட கேளு, அண்ணன் தருவான். சரிம்மா. ஏ சந்துரு மாப்பிள்ளையோ போற வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அத்தை. இங்க பாரு சந்துரு, அத்தைன்னு சொல்றதை விட என்னைய மாமியாரே மாமியாரேன்னு கூப்பிடணும். என்னது மாமியாரா? ஆமா ஆமா மாமியாரே மாமியாரேன்னு தான் கூப்பிடணும். ஓஹோ கல்யாணம் முடிவு பண்ணியாச்சுன்னா அப்படிதான் கூப்பிடணுமா? ஆமா கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா இனி அப்படிதான் கூப்பிடணும். இப்பத்துல இருந்தே நீ மாமியார் நீ கூடு. சரி மாமியாரே. அவன் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா சந்துரு. இல்லம்மா அத்தா ஆசைப்படுறாங்களா அப்படியே கூப்பிடுறேன். கூப்பிடு கூப்பிடு. சந்துரு சாப்பிட்டியாப்பா? இனிதாம்மா. சரி பாப்பா வா எல்லாரும் போய் சாப்பிடுவோம். அம்மைக்கும் நிறைய வேலை இருக்கு, சாப்பிட்டுட்டு போய் வேலையை பார்க்கணும். நீ சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு போ சந்துரு. சரி மம்மி. கல்யாணம் ஆக போது என்ன நீ பொறுப்பா நடந்துக்கிடணும். ஓகே மம்மி. அம்மா பூ வைக்கிறதுக்கு என்னைக்கு போலாம்? அது பொண்ணு வீட்டுல பேசிட்டு நாளை குறிச்சிட்டு சொல்லியும் பூ. சரிம்மா. அதுக்குள்ள போன் வாங்கி வைக்கணும். வாங்கிடலாம் வாங்கிடலாம். வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். மைனி எனக்கு சேர்த்து போடுங்க நானும் வரேன். வா வா. எத்தே நீங்க வரலையா? எதுக்கு இப்படி முடிச்சுட்டே இருக்கிறிய? வாங்க போய் சாப்பிடுவோம். கம கமானி வாசனை வந்துட்டு இருக்கு. நீ போன வாரே. ஏ சந்துரு என்ன சாப்பிடலையா? நீங்க போங்க மாமியாரே, நான் போய் அஸ்வினை கூட்டிட்டு வரேன். சரி சரி மருமோனே போயிட்டு வாங்க. இப்ப என்ன செய்ய? இவனும் நம்ம